என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் ரொம்ப அன்பு உறவுகள் கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷம். இந்த முறை நமக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னா, 2 கிருத்திகை வருது. இதனால கொஞ்சம் குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா? ஒரு கிருத்திகை வரும் மாசத்துல, 2 கிருத்திகை, அதுவும் ஆடி மாசத்துல 2 கிருத்திகை வரும்போது எது ஆடி கிருத்திகை அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லோருக்குமே இருக்கும். இப்போ ஆடி மாதத்தில் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமாக நம்ம கொண்டாடப்படுகிறோம். முருகப்பெருமான் ஆலயங்களில் ரொம்ப சிறப்பான பூஜைகள்லாம் நடக்கிறது. பால் குடம், பால் அபிஷேகம், காவடி, இப்படின்னு நம்மளுடைய இந்து கலாச்சாரப்படி முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட ஆடி கிருத்திகையை நம்ம மிஸ் பண்ணலாமா? 2 முறை வருது. முதல் ஒரு தடவை கிருத்திகை வருது, அடுத்து கிருத்திகை வருது. எது ஆடி கிருத்திகை? 2மே ஆடி மாசத்துல தான் வருது. அப்படி வந்தால் அந்த ஆடி கிருத்திகை முழுமையா நமக்கு பலன் தரக்கூடியது, சக்தி தரக்கூடிய ஆடி கிருத்திகை எது? அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப ஒன்னொன்னா நம்ம ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆடி மாதத்துல ஆடி 4ஆம் நாள், ஆடி மாசத்துக்கு 4ஆம் நாள் 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:36 மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் இருக்கு. அது ஆடி கிருத்திகை கிடையாது, மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை. இந்த நாள்ல நீங்க ஆடி கிருத்திகை விழாக்கள் எங்கேயும் நடக்காது. இது நம்ம மாதம் வழிபடுவோம் இல்லையா, முருகப்பெருமான வழிபடக்கூடிய நிகழ்வுகள், அர்ச்சனை பண்றது, அபிஷேகம் பண்றது நீங்க எடுத்துக்கலாம். சரி, ஆடி கிருத்திகை எப்பதாங்க சரியான அப்படின்னு பார்த்தா, ஆடி 31 நமக்கு கடைசியா தாங்க வருது. ஆடி மாசம் 31ஆம் நாள், அதாவது ஆடி கிருத்திகை 16/8/2025 சனிக்கிழமை தான் ஆடி கிருத்திகை. அன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இருக்கு, கோகுலாஷ்டமி. அன்னைக்கு தான் நமக்கு அன்னைக்கு இந்த ஆடி கிருத்திகை காலையில 8:26 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பார். காலையில 8:26 வரைக்கும் பரணி நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருப்பார். 8:26க்கு மேலதான் கிருத்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் பிரவேசிப்பார். இது ஆடி கிருத்திகை. இதுதாங்க ஆடி கிருத்திகை. நமக்கு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்குன்னு ஆடி கிருத்திகை அமைஞ்சிருக்கிறது. அன்று கோகுலாஷ்டமி இருக்கிறது, ரொம்ப விசேஷம். இப்ப எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். ஆடி கிருத்திகை இதுதான் சரியான கிருத்திகை. ஏன்னா 2 குழப்பம். ஏன்னா ரொம்ப பேர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, ஐயா ஆடி கிருத்திகை எது சொல்லுங்க ஐயா, ஒரு வீடியோ போடுங்க, சீக்கிரம் போடுங்க. என்ன நாள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு சீக்கிரம் கொடுங்க, உங்க விருப்பம் தானே, ஏன் விருப்பமோ. நீங்க என்ன சொன்னாலும் நல்ல விஷயத்த நம்ம சொல்ல போறோம். ஏன்னா அதுக்கு இடையில நமக்கு ஆடி அமாவாசைலாம் இருக்கு. அதுக்கும் வீடியோ கண்டிப்பா இதை தொடர்ந்து வீடியோ உங்களுக்கு வரும். ஏன்னா முக்கியம் ஆடி அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம ஆடி கிருத்தியை நீங்க தெளிவாயிட்டேன்னு நினைக்கிறேன், தெளிவு கிடைச்சிருக்கும். நமக்கு 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வர்றது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகை. நம்ம மாதந்தோறும் முருகப்பெருமானை எப்படி வழிபடுவோமோ அதே போல வழிபட்டுக்கிறலாம், எந்த மாற்றமும் கிடையாது. விசேஷமா கொண்டாடப்படக்கூடிய அந்த ஆடி கிருத்திகைங்கிறது நமக்கு 16/8/2025 சனிக்கிழமை தான் ஆடி கிருத்திகை நமக்கு வருதுங்க. இந்த நாள்ல முருகப்பெருமான் அதிசக்தியோடு இருக்கக்கூடிய நாள். இந்த கார்த்திகை பெண்கள் 6 குழந்தைகளாக எடுத்து வளர்த்து ஆதிபராசக்தி ஒன்று சேர்த்து 6 முகமாக இந்த சூரபத்மனை வதம் செய்வதற்காக அவதரித்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல நம்மளுடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் எல்லாம் நீங்க வேண்டும் அப்படின்னு நினைச்சு அந்த முருகப்பெருமான், உங்க ஊருக்கு அருகாமையில கோவில்கள்ல முருகப்பெருமான் கண்டிப்பா இருப்பது, முருகனுடைய ஆலயம் இருந்தாலும் சரி, அங்க அபிஷேகத்திற்கு தேவையான பால், மெயினா பால் வாங்கி கொடுங்க, ரொம்ப நல்லது. இளநீர் வாங்கி கொடுக்கலாம். பால், இளநீர், அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ரொம்ப ரொம்ப விசேஷம். முருகனுக்காக அன்று முழுவதும் விரதம் இருந்து வழிபட்டால் மிக சிறப்பு. இப்போ விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் உடலை பொறுத்து முழுமையான விரதம் இருக்கலாம். உங்களுக்கு முதல்ல உடல் ஆரோக்கியம் முக்கியம். சிலர் உணவே இல்லாம விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள்லாம் இருக்காங்க. உடல் மீது சற்று கவனத்தோடு இருக்கணும். தண்ணீர் சாப்பிட்டுக்கிறணும், எந்த இதுவும் கிடையாது, தண்ணீர் சாப்பிட்டுக்கிறணும். கர்ப்பஸ்திரீகள்
மருந்து மாத்திரை சாப்பிடக்கூடிய முதியவர்கள்லாம் விரதம் இருக்க தேவையில்லை. ஏன்னா உங்கள் உடல் மீது ஆரோக்கியம் தேவை. சிறிய குழந்தைகளுக்கும் விரதம் தேவையில்லை. விரதம் கடைபிடிக்கும்ல பசி இருக்கிறவங்க அரிசி உணவு இல்லாத உணவு எடுத்துக்கிறங்க. கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி, சப்பாத்தி இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கிறலாம், ஒன்றும் தவறு கிடையாது. பழம் சாப்பிடலாம், எந்த குறையும் இல்லை. முருகப்பெருமான்கிட்ட இந்த நாளில், இந்த ஆடி கிருத்திகை அன்று மனதார விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்டாலும் நமக்கு கிடைக்கும், நல்லது நடக்கும். அந்த நம்பிக்கை முருக பக்தர்களுக்கு உண்டு. அதைத்தான் நானும் உங்களுக்கு இதில் சொல்கிறேன், இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதே போல் அன்னதானங்க. இந்த ஆடி கிருத்திகையில் அன்னதானம் எந்த அளவுக்கு செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள், பாவங்கள் தீரும், கர்ம வினைகள் தீரும், பிணிகள் எல்லாம் விலகும், நல்லது நமக்கு நடக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடக்கணும், குழந்தை பேர். ஆடி கிருத்திகையில் குழந்தைய அவதரிச்சார் இல்லையா முருகப்பெருமான். கிருத்திகை அந்த பெண்கள் 6 குழந்தைகளை தாங்கிய பால் கொடுத்து வளர்த்த அந்த அற்புதமான ஆடி கிருத்திகை, அந்த அவதாரம் எடுத்த முருகப்பெருமான் அவதாரம் 6 முகமாக அவதாரம் எடுத்த இந்த ஆடி கிருத்திகை நமக்கும் அந்த பிராப்தம் கிடைக்கணும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும். இந்த நாளை தவற விடாதீங்க. தெரியாதவங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. வஸ்திர தானம் இந்த நாளில் இல்லாத ஏழ்மையா இருக்கிறவங்களுக்கு வஸ்திரங்கள் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லது. ஏழ்மையான குழந்தைகள் படிக்கிறாங்க, இப்போ அந்த துணிமணி வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அவங்களுக்கு நீங்க அந்த ட்ரெஸ் வாங்கி கொடுக்கலாம், வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம். உணவு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுங்க. உணவு கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டிலோடு சேர்த்து கொடுங்க, ரொம்ப நல்லது, ரொம்ப புண்ணியம். கோவில்களில் நடக்கக்கூடிய அன்னதானத்துக்கு ஏதாவது பொருள் உதவி செய்யுங்க. உங்களால் முடிஞ்சது ஏதாவது ஒரு காணிக்கை நீங்கள் கொடுங்க, ரொம்ப நல்லது. இந்த ஆடி கிருத்திகையில் அன்னதானம் செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அடுத்தடுத்து வீடியோக்கள் உங்களை தேடி வரும். ஏன்னா நெக்ஸ்ட் இதில் நம்ம கம்மியாக டைம் கொடுத்துருக்கோம். அடுத்து நமக்கு வீடியோ போகிறதுக்கு வரிசையாக நமக்கு விசேஷங்கள் வரிசையாக வர்றது. ஆடி அமாவாசை ரொம்ப முக்கியமாக வருது. அதை பற்றி இந்த வீடியோவுக்கு ஒரு மறுநாள் இல்லை மறுநாள் கழித்து கண்டிப்பாக ஆடி அமாவாசையோட வீடியோ கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்காக வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன் சிதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.